உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நிமிர் புத்தக பட்டறையினுடைய படைப்பிலே இருந்து வந்திருக்கக்கூடிய 4 அரும்பெரும் நூல்களை வெளியிட இருக்கின்றோம். அதற்கான விழா இப்பொழுது தொடங்கி இருக்கின்றது. முதலில் தமிழ் தாயை வணங்கி இப்பொழுது தமிழ் தாய் வாழ்த்தோடு இன்றைய நிகழ்வை தொடங்கி இருக்கின்றோம். அனைவரும் தயவு கூர்ந்து இருக்கையிலிருந்து எழுந்து நிற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. செல்லும் வழி எவ்வழியாக இருந்தாலும் வெல்லும் மொழி, உலகை வெல்லும் மொழி தமிழ் மொழியாக இருக்கட்டும் என்று சொல்லி அருமையான இந்த மாலை வேளையிலே நம்முடைய நிமிர் புத்தக பட்டறையினுடைய படைப்பிலே வந்திருக்கக்கூடிய இந்த அரும்பெரும் நூல்களை வெளியிட இருக்கின்றோம். வந்தாரை வாழ வைப்பது தமிழகம், இங்கே வந்திருப்போரை வரவேற்பது நம் வழக்கம். வாழ்க்கையில் மனிதன் நிமிர ஏதேதோ தேவைப்படும் இந்த காலகட்டத்திலே, வாழ்க்கையிலே மனிதன் நிமிர்வதற்கு ஏதேதோ தேவைப்படக்கூடிய இன்றைய காலகட்டத்திலே எழுத்தின் மூலம் தமிழை நிமிர செய்யக்கூடிய நிமிர் இலக்கிய பாசறையின் சீரிய முயற்சியால் இங்கே அரும்பெரும் நூல்களான 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன், கடலை தேடும் அலைகள், காட்டின் நடுவே கல்லறை, ஆடை அணிந்தவனை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற 4 மிகப்பெரிய படைப்புகளை இங்கே வடித்துள்ளார்கள். அப்படிப்பட்ட அரிய பெரிய படைப்புகளை வெளியிட உள்ள ஆகச்சிறந்த ஆளுமைகளையும் பெற்றுக்கொள்ள வந்துள்ள பெருந்தகையாளர்களையும் வாழ்த்துரை வழங்க வந்துள்ள வித்தகர்களையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வார்கள். அது பழைய பழமொழி. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் என்று சொல்வார்கள். அது பழைய பழமொழி. நூல் எழுதிப்பார் அதை வெளியிட்டுப்பார் என்பதுதான் புதுமொழி. அப்படி அரும்பாடுபட்டு நூல்களை எழுதிய நூலாசிரியர்களையும் வெளியிட்டுள்ள நிமிர் இலக்கிய பாசறையின் தலைவர் எங்கள் தளபதியார் கவிப்பொறி பாபு சசிதரன் அவர்களையும் அன்போடு வருக வருக என்று வரவேற்கின்றோம். நேரம் இருந்து ஒதுக்கி இவ்விழாவிற்கு வந்துள்ள அத்துணை உறவுகளையும் இருகரம் கூப்பி உங்கள் பாதம் தொட்டு வருக வருக என்று வரவேற்கின்றோம். அடுத்த 2 மணி நேரத்திற்கு நம் செவிகளுக்கு செம்மை சேர்க்கும் வகையில் கருத்துக்கள் நிறைய இருக்கின்றன. வாழ்வியல் சிந்தனைகள், வளமான கருத்துக்கள் புத்தகங்களாய் வெளிவந்துள்ளன. அவற்றை பற்றி சிறப்பு விருந்தினர்களும் வாழ்த்துரையாளர்களும் இங்கே எடுத்து இயம்ப இருக்கின்றார்கள். நேற்றைய பொழுதையும் இன்றைய நினைவுகளையும் நாளைய எண்ணத்தையும் அடையாளம் காட்டக்கூடிய வகையிலே இங்கே ஒரு அருமையான நாட்காட்டி வெளியிடப்பட இருக்கின்றது. அதையும் இலவசமாய் பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியில் அனைவருக்கும் அறுசுவை உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தயவு கூர்ந்து அதை அருந்தி செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நமது இன்றைய நிகழ்வை இணையத்தின் உதவியில் இங்கிருந்து அனைவரது இல்லத்திற்கும் எடுத்து செல்லக்கூடிய ஆளுமைகள் யூடியூப் சேனல் ரவி, சுரேந்தர் மற்றும் முத்துப்பாண்டி சேரன் ஆகியோருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நம்முடைய நிமிர் புத்தக பட்டறையின்
முதல் படைப்பு இங்கே வெளிவர இருக்கின்றது. இந்த முதல் படைப்பினை வடித்திருக்கக்கூடியவர் முனைவர் எங்கள் அருமை ஐயா திரு புருஷோத்தமன் அவர்கள். இந்த நூலின் தலைப்பு 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன். இந்த பேரை பார்க்கும்போதே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நேற்றைய தமிழனையே நம்ம மறந்துடுறோம். 5000 ஆண்டுகளுக்கு முன் நம் தமிழன் எப்படி இருந்தான் என்பதை நம் கண்முன்னே இங்கே நம்முடைய கண்ணுக்கு விருந்தாக இங்கே இந்த புத்தக வடிவிலே இங்கே நமக்கு தந்திருக்கக்கூடிய நம்முடைய புருஷோத்தமன் அவர்கள், நம்முடைய அருமை ஐயா திரு புருஷோத்தமன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுமேரிய நாகரிகத்தை தன்னுடைய கைகளிலே கொண்டுள்ளக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த ஆளுமை அவர். எத்தனையோ நாகரிகமே இல்லாமல் இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கக்கூடிய உலகத்திலே சுமேரிய நாகத்திற்கும் தமிழக நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் எப்படிப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதை தன்னுடைய படைப்புகள் மூலம் இங்கே வடித்திருக்கின்றார். அவருக்கு நம்முடைய விழா குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவரை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இவருடைய பூர்வீகம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சார்ந்த தியாகதுர்கமாகவும் தற்போது சென்னையிலே கல்வி கட்டுமான பொறியியல் கல்வியாளராகவும் பேராசிரியராகவும் ஆய்வாளராகவும் பேராசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ந்து அனைவருக்கும் கற்றுக் கொடுப்பதிலே வல்லவராக இருந்து கொண்டிருக்கின்றார். அவரிடம் நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டிருக்கின்றோம். அவருக்கு எங்களுடைய நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நூலினை பற்றி பல்வேறு விதமான அருமையான கருத்துக்களை எல்லாம் பல்வேறு ஆளுமைகள் தெரிவித்திருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக சுமேரிய நாகரிகம் தமிழோடு கொண்டுள்ள தொடர்பினையும் ஆதாரங்களோடு விளங்கியிருப்பது மிகவும் வியப்பிலும் வியப்பு என்று நம்முடைய அருமை ஐயா திரு பாபு சசிதரன் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார். தமிழரின் பெருமையும் தமிழின் தொன்மையும் உலகுக்கு எடுத்து சொல்லக்கூடிய இந்த நூல் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் இருக்க வேண்டும் என்று நம்முடைய முனைவர் திரு கலைவாணன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று அனைத்து நூலகங்களிலும் தமிழ் ஆர்வலர்கள் மொழி ஆராய்ச்சியாளர் கைகளிலும் இருக்க வேண்டிய ஒரு அவசியமான நூல் இந்த நூல் என்றும் நம்முடைய முனைவர் ராஜாத்தி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நூலினை வெளியிடுவதற்காக மிக சிறந்த ஆளுமையாக நம்முடைய தமிழ் திரைப்படத்துறையிலே அறியப்பட்டிருக்கக்கூடிய அவர் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாக ஆகின்றது. அதனால் அந்த நூலினை நம்முடைய அருமை ஐயா ஏறக்குறைய 10 நூல்களுக்கு மேல் படைத்திருக்கக்கூடியவர், நவீன இலக்கியவாதி, சௌமா குழு கமிட்டியினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா தமிழ் மணவாளன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நூலினை பெறுவதற்காக இன்ஃபனி டிஜிட்டல் சர்வீசஸ் நிறுவனர் டாக்டர் பாலசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர் PhD கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் என்ற தலைப்பிலே சென்னை பல்கலைக்கழகத்திலே முடித்திருக்கின்றார். இவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் ML என்று சொல்லக்கூடிய இன்றைய காலகட்டத்திற்கு தேவையான ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பை கொண்டிருக்கக்கூடிய ஒரு கல்வியியல் நிறுவனத்தினை மிகவும் அருமையான முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்றார். அவர் இந்த நூலினை வெளியிடுவார். வாழ்த்துரை வழங்குவதற்காக நம்முடைய அருமை சகோதரர் முனைவர் செந்தமிழ் விஜயன் அவர்களையும் கவிஞர் இளங்கோவன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். அதே போன்று ஏற்புரை நிகழ்த்துவதற்காக புருஷோத்தமன் அவர்களையும் இணைய அன்போடு அழைக்கின்றோம். இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அருமையான இந்த படைப்புகளை எல்லாம் தன்னுடைய பதிப்பகத்தின் மூலம் வெளியிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கவிபுரி திரு பாபு சசிதரன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்தின் சார்பாகவும் நிமிர் புத்தக பாசறையின் சார்பாகவும் விழாக்குழுவின் சார்பாகவும் பயனாடை அணிவித்து கௌரவிக்கப்பட இருக்கின்றது. முதலிலே நம்முடைய அருமை ஐயா திரு தமிழ் மணவாளன் அவர்களுக்கு நம்முடைய பாபு சசிதரன் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து கௌரவிப்பார். டாக்டர் பாலசுந்தரம் அவர்களுக்கும் இப்பொழுது பயனாடை அணிவித்து கௌரவிக்கப்பட இருக்கின்றது. அருமை ஐயா திரு செந்தமிழ் விஜயன் அவர்களுக்கும் கவிஞர் இளங்கோவன் அவர்களுக்கும்
இந்த அருமையான நூலினை வடித்திருக்கக்கூடிய முனைவர் ஐயா திரு புருஷோத்தமன் அவர்களுக்கும் இப்பொழுது பயனாடை அறிவித்து கௌரவிக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய அருமை ஐயா கவிப்பொறி பாபு சசிதரன் அவர்களுக்கு நம்முடைய தமிழ் மணவாளன் ஐயா அவர்கள், நம்முடைய கவிஞர் செந்தமிழ் விஜயன் அவர்களுக்கு இப்பொழுது பயனாடை நிமித்து கௌரவிக்கப்பட இருக்கின்றது. நம்முடைய நிமிர் புத்தக பட்டறையினுடைய பதிப்பாசிரியர், நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா திரு பாபு சசிதரன் அவர்களுக்கு இப்பொழுது மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எல்லாம் வண்ண வண்ண புத்தகங்களாக இங்கே வெளியிட்டு இருக்கக்கூடிய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிமிர் புத்தக பட்டறையின் இந்த படைப்பினை இப்பொழுது நம்முடைய அருமை ஐயா திரு தமிழ் மணவாளன் ஐயா அவர்கள் வெளியிட இருக்கின்றார். இந்த நூலினை பெறுவதற்காக நம்முடைய அருமை சகோதரர் திரு டாக்டர் பாலசுந்தரம் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்ற நூலை பெற்றுக்கொள்வதற்கு. அவரோடு இணைந்து வாழ்த்துறை வழங்கக்கூடிய திரு செந்தமிழ் விஜயன் அவர்களும் கவிஞர் இளங்கோவன் அவர்களும் நூலினை பெற்றுக்கொள்வார்கள். இந்த நூல்கள் மிகவும் காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள். இவை அனைத்தும் வெளியே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு பட்டு நூலை விட பட்டு என்று தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை எல்லாம் இங்கே நூலாக வடித்திருக்கக்கூடிய அத்தனை நூல்களும் இங்கே வெளியே விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை தயவு கூர்ந்து வாங்கி செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறிய அறிவிப்பு. இந்த நூல் நம்முடைய மனத்தை வளப்படுவதற்கு, நம் மண்ணை வளப்படுத்துவதற்கு இங்கே அருமையான செடிகளை நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு வழங்க இருக்கின்றார்கள். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் இங்கே இந்த அருமையான செடிகள் வழங்கப்படுகின்றது. நூலாசிரியர் குடும்பம் 5000 ஆண்டு பழமை வாய்ந்தது. நன்றி. இப்பொழுது அருமையான இந்த படைப்பான 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழர் என்ற நூலினை பெற்றுக்கொண்டு இங்கே வந்திருக்கக்கூடிய டாக்டர் பாலசுந்தரம் PhD கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மற்றும் இன்ஃபினி டிஜிட்டல் சர்வீசஸின் உரிமையாளர் அருமை சகோதரர் டாக்டர் பாலசுந்தரம் அவர்களை அன்போடு சிறப்புரை அளிக்க அழைக்கின்றோம். 5000 வருடங்களுக்கு முன் தமிழன் இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இதோட சிறப்பு என்ன அப்படின்னு ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்லலான்னு நினைக்கிறேன். முதல்ல சுமேரியா நாகரிகம் என்பது ஒரு மிக முக்கியமான நாகரிகம். அதோட தாக்கம் இன்றைக்கும் நம்மளோட உலகம் முழுவதும் இருக்குது. உதாரணமாக இன்றைக்கி நம்ம ஒரு வாரத்துக்கு 7 நாள், அப்புறம் ஒரு வருடத்துக்கு 360 +or-5 இந்த நாள், இந்த கணக்கை முதல்ல சுமேரிய நாகரிகம் தான் கொடுத்தது. இதில் என்ன முக்கியம்னா கணிதம் சார்ந்து சிந்திப்பது அப்படிங்கிற அந்த சிந்தனை முறையை அவங்க ஒரு வாழ்வியலோடு சேர்த்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த பண்பாடு நமக்கும் தொடர்ச்சியாக நம்மளோட தமிழ் இதற்கும் எண்ணியம் இந்த மாதிரி தத்துவங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் நமக்கும் அடிப்படையில் ஒரு தொடர்பு இருக்குது. ஸோ இந்த நாகரிகம் காலத்தில் நமக்கு சரித்திரம் வரலாறு எல்லாம் மறைந்து போனதுக்கு பிறகு மேற்கத்திய அறிஞர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி வெளியே எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்க அந்த மொழி எழுத்து இது எல்லாத்தையுமே டீகோட் பண்ணி அந்த எழுத்துக்கள் எல்லாம் கூட படிக்க ஆரம்பித்து அதில் உள்ள புத்தகங்கள் எல்லாத்தையும் கூட படிக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த படிக்க அவங்களுக்கு ஒன்று தெளிவாக தெரிஞ்சது, இது அவங்க மேற்கத்திய கலாச்சாரம் சார்ந்த
செமிட்டிக் அப்படிங்கிற அந்த இது மரபில் வர்றதில்லை. அந்த செமிட்டிக் அப்படின்னு மரபில் வராதனால அவங்க வந்து அது ஒரு அளவுக்கு மேலே அவங்க வந்து அதோட அதை பற்றி ஆராய்ச்சியை தொடரலை. ஒரு பெரிய தொய்வு வந்துடுச்சு. ஏன்னா அவருக்கு அதில் ஒரு பெரிய அவங்களுக்கு ஈடுபாடு இல்லை. ஆனால் அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு ஐசோலேட் சிவிலைசேஷன். அதாவது அவங்க யார், எங்கேருந்து வந்தாங்க, அவங்களோட தொடர்ச்சி என்ன அப்படிங்கிறது எதுவும் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஆராய்ச்சி முடிவில் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்திய பண்பாடு, நம்ம தமிழ் திராவிடியன் நம்ம கலாச்சாரத்தை சேர்ந்தவங்க அதை வந்து படிக்க வேண்டிய ஆராய்ச்சி பண்ணி அதுக்கும் நமக்கும் உள்ள தொடர்புகளை ஆராய்ச்சி பண்ண வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இண்டஸ் சிவிலைசேஷனும் ஆரம்பகால சுமேரிய சிவிலைசேஷனும் கிட்டத்தட்ட ஒரே சமகாலத்துக்கு சேர்ந்தவை. அப்போ வந்து அதுக்கு அது இடமும் ஜியாகிரபிக்கலாகவும் ஒரு பெரிய தூரம் இல்லை. அப்போ வந்து இவங்களுக்குள்ள தொடர்பை வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய ஒற்றுமைகள் கண்டுபிடித்தா அது நம்மளுடைய வரலாறை மீட்டுருவாக்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ உதாரணமாக வந்து பாவாணர் வந்து நமக்கு எல்லாரும் தெரிஞ்சவங்க. அவங்க வந்து தமிழ் மொழி வந்து அதோட கூறுகள் வந்து எல்லா மொழிகளையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு வந்து என்ன காரணம் இருக்க முடியும் அப்படின்னு அவங்க இன்னும் அது பற்றி இது பண்ணல. ஆனால் இப்போ சுமேரியன் கலாச்சாரம் வந்து நம்மளோட கலாச்சாரத்தை சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வர முடிஞ்சால் அதுதான் வந்து அந்த நம்மளோட தமிழ் மொழியின் தாக்கம் வந்து எல்லா அதுக்கு பிந்தைய கலாச்சாரத்துல எல்லாத்துலேயுமே இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொண்டு செல்ல முடியும். ஸோ இந்த சுமேரியன் நாகரிகத்திற்கும் இன்னொரு முக்கியமான இது வந்து என்னென்னா எழுத்து. நமக்கும் இந்த எழுத்து வடிவங்கள் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குது. உதாரணமாக இண்டஸ்க்கும் சுமேரியன் ப்ளஸ் பழைய பிரம்மி இதுக்கெல்லாமே வந்து எழுத்து வடிவங்களுக்கு ஏதாவது ஒற்றுமைகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆராய்ச்சிகள்லாம் நம்ம பண்ண வேண்டிய இது இருக்குது. இன்றைக்கி வந்து முதல்ல ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு அந்த பொருளாதாரம், நமக்கு அந்த ரிசர்ச் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இல்லை. பட் இப்போ வந்து நமக்கு பொருளாதாரம் வளர்ந்துருச்சு. நம்ம இப்போ அந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கான முயற்சிகள் நம்ம செய்யணும். இந்த சுமேரியனுக்கும் தமிழுக்கும் உள்ள தொடர்பு பற்றி இதுக்கு முன்னாடி இலங்கையை சேர்ந்த சதாசிவம் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் சதாசிவம் பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்காரு. புத்தகங்கள் வந்திருக்கு. அவருக்கு அடுத்து வந்து லோகநாதன், மலேசியாவை சேர்ந்த லோகநாதன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் வந்து நிறையா தொடர்புகளை கொண்டு வந்தார். ஆனால் அந்த மரபில் வந்து இப்போ புருஷோத்தமன் சார் வந்து ஒரு பெரிய ஒரு அடுத்த கட்ட பணி என்ன அப்படின்னா, அவங்க லோகநாதன் சாரும் சதாசிவம் சாரும் ஒவ்வொரு எழுத்துக்கள் இல்லைன்னா ஒரு 2 வரி 3 வரி அந்த மாதிரி பாடல்களுக்கு தான் வந்து தொடர்பு இருக்குன்னு எடுத்தார். ஆனால் புருஷோத்தமன் சார் வந்து ஒரு 10 வரி 20 வரி முழு பாடல் அதையே வந்து தமிழ் படுத்தி இதில் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து ஒரு பெரிய முயற்சியாக இருக்கும். இது வந்து நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆராய்ச்சியாளருக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி பார்க்கணுன்ற பார்வை வந்து இது இருக்கும். ப்ளஸ் அவர் வந்து அவரோட அனுமானங்கள் சொல்கிறாரு. ஸோ அந்த அனுமானங்களை நம்ம வந்து அடிப்படையாக வச்சு அடுத்த வர ரிசர்ச்சர்ஸ் வந்து இதில் பயணித்தா ஒரு நிறைய முடிவுகளுக்கு கொண்டு வரக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. விஞ்ஞானபூர்வமாக நிரூபருக்கு இன்னும் நிறைய ஆதாரங்களை அடுக்கி அதை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த புத்தகத்தில் இன்னொரு தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஆராய்ச்சியெல்லாம் இதுவரைக்கும் பண்ணும்போது நம்ம வந்து வெஸ்டர்ன் சயின்டிஃபிக் மெத்தட் இந்த மாதிரி இது பண்ணுவோம். ஆனால் புருஷோத்தமன் சார் வந்து நம்மளோட அறிதல் முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது தொல்காப்பியத்தில் மரபியல் இருக்குது, அதில் வந்து தந்திர யுத்தின்னு இருக்குது. அந்த தந்திர யுத்திங்கிறது தான் நம்மளோட அறிதல் முறை. எப்படி நம்ம வந்து நம்மளோட முடிவுகள் எடுக்கிறத ஒரு நூலை படிப்பது, நூலை எழுதுவது அப்படிங்கிற கருத்துக்கள் வந்து தொல்காப்பியத்தில் இருக்குது. அதில் இருக்கிற குறிப்புகள் படி இவரோட ஆராய்ச்சிகள் அந்த எழுத்துக்களை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஸோ இது வந்து நம்மளுடைய அறிதல் முறையில் படிக்கிறது. ஜஸ்ட்டு மேற்கத்தியர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஜஸ்ட்டு திருப்பி வழிமொழிகிற மாதிரி இல்லாமல்
இன்னொன்று வந்து இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி சுமேரியன், இண்டஸ் இது எல்லாமே ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன செய்வாங்கன்னா, இது என்னோடய தீர்க்கமான முடிவு, இது இப்படி தான் அப்படின்னு பாதியிலேயே வந்து அவங்களோட கருத்தை ஆணித்தரமாக நிரூப முயற்சிப்பாங்க. ஆனால் வந்து புருஷோத்தமன் சார் வந்து இது என் அனுமானம், இன்னும் ஆராய்ச்சிக்கு உள்ள உட்பட்டது அப்படிங்கிற அந்த ஒரு நேர்மையும் ஒரு விரிந்த நோக்கம் இருக்குது. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் நான் இதோட ஒரு பெரிய அது பலவீனம் இல்லை, அதுதான் இதோட பலம் அப்படிங்கிறது நான் என்னோடய பார்வை. ஸோ இந்த இதில் இன்னொன்று இதில் முக்கியமான என்னன்னா, இந்த சுமேரியன் நாகரிகம் நமக்கு வந்து நெருங்கிய தொடர்பு இருக்குன்ற ஆராய்ச்சி வந்தால், இதுக்கு பிறகு வந்து நிறையா நமக்கு வந்து ஃபினிஷியன் சிவிலைசேஷன் இருக்குது, இன்னும் நிறையா சிவிலைசேஷன்ஸுக்கு உள்ளோட நமக்கு தமிழுக்கும் அந்த சிவிலைசேஷனுக்கு உள்ள தொடர்பு அரைகுறையாக இருக்குது. ஆனால் வந்து இது வழியாக வரும்போது 5000 வருஷத்துலேருந்து அது ஒரு தொடர்ச்சி, அந்த தொடர்போட தொடர்ச்சியும் இருக்குது. மெடிட்டரேனியன் சி சிவிலைசேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்றது ஆணித்தரமாக இன்றைக்கி இருக்கிற இதில் வந்து நிரூபிக்க முடியும். ஸோ சார் கூட எனக்கு வந்து எப்படின்னா, இப்போ இருக்கிற இது வரைக்கும் வந்து நம்ம படித்து இது பண்ணுறோம். இப்போ அடுத்தது வந்து கணினி மூலியமாக ரிசர்ச் பண்ணுறதுக்கான டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ சார் கூட வந்து இப்போ அது எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த இதுதான் சார் கூட எனக்கு பழக்கம் வந்திருக்கு. ஸோ இது வந்து அவரோட உழைப்பு, அவரோட இதோட ஆர்வம் வந்து அப்படியே எனக்கு வந்து அது நானும் அது செய்ய முயற்சி பண்ணுறேன். ஸோ அதில் சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நூலினை வெளியிட்டு அருமையான முறையிலே சிறப்புரையாற்றிய அருமை ஐயா டாக்டர் பாலசுந்தரம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக இந்த நூலினை வெளியிட்டு இந்த நேரத்தில் வாழ்த்துரை வழங்க வந்துள்ள நம்முடைய அருமை கவிஞர் திரு செந்தமிழ் விஜயன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் தெரியும், பிப்ரவரி 24 இன்ற நாள்னு ரொம்ப சிறப்பான நாள் இது. இந்த நாளில் வந்து நம்முடைய நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனர் ஐயா அவர்கள் 4 புத்தகங்களை ஒரு 3 ஆளுமைகளுடன் துணையோடு இங்கே வெளியிட்டிருக்கிறார். அது இவ்வளவு சிறப்பான முறையில் சென்னையில் வெளியிடக்கூடிய இந்த நிலையில் அவரை முதலில் நாம் போற்றுவோம், வணங்குவோம். இது ரொம்ப புத்தகம் வந்து எழுதினார், ஆராய்ச்சி பண்ணி எழுதினார் திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களை எங்களுக்கு 4 ஆண்டுகளாக தெரியும். எங்கள் வட்டாரத்தில் கூட பணிபுரிந்ததாக சொல்லுகிறார்கள். அவர் ஒரு கட்டிடக்கலை நிபுணர். ஒரு புத்தகம் அவருடைய சிந்தனையில் உதித்தது, எண்ணத்தை எழுத்தாக்கினார். அது பல வண்ணங்களோடு புத்தகமாக வெளிவருவதற்கு எவ்வளவு சிரமம். தொகுப்பாளர் பேசும்போதே சொன்னார், கல்யாணத்தை பண்ணிடலாம், வீட்டை கட்டிடலாம், ஆனால் கருத்துக்களோடு உள்ளடங்கிய புத்தகத்தை வெளியிடுவதிலே தான் 1000 சிரமங்கள் இருக்கிறதுன்னு. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சிந்தனை ஆற்றல் இருக்கிறது, ஒவ்வொருத்தராலையும் எழுத முடியும். ஆனால் எத்தனை பேர் எழுதி அதை கருத்துக்களை நூலாக்கி இருக்கிறாங்கன்னா அதில் வெற்றி பெற்றவங்க இருக்காங்க. அவர்களுக்கு துணை நின்றவர் தான் நம்ம திரு பாபு சசிதரன் அவர்கள். அவர் வந்து அவங்க இன்கர் ஒவ்வொருத்தர்கிட்ட உள்ள தனித்திறமையை வெளிக்கொண்டு வருவதில் இந்த நிமிர் இலக்கிய வட்டமும் நிமிர் புத்தகப்பட்டறையும் சிறப்பான முறையில் செயல்படுகிறது என்று நான் அறிந்த வரையில் இங்கே ஒரு வாக்கு மூலமாகவே சொல்ல ஆசைப்படுகின்றேன். ஏன்னா ஒரு கொரோனா காலங்களில் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் எத்தனையோ பேரை, உலகளாவிய தமிழர்களை எல்லாம் ஒன்றிணைத்திருக்கிறது. இந்த நிகழ்வை ஒவ்வொரு முறையும் சிறப்பாக, எதை செய்தாலும் மிகச் சிறப்பாக. இதற்கு முன்னால் நிமிர் 100 வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா நூலக கட்டிடத்தில் நடந்தது. இப்பொழுது 200வது விழா விரைவில் நடக்க இருக்கிறது. இதன் நடுவில் இந்த புத்தக வெளியீட்டு விழா, நாள்காட்டி வெளியீட்டு விழாலான்னா ஒரு கவிப்பொறி தன்னுடைய குடும்பத்தை பார்த்து, உத்தியோகத்தை பார்த்து, தமிழின் மேல் கொண்ட தளராத காதலினால் ஒவ்வொருத்தரையும் ஒருங்கிணைத்து ஒவ்வொருடைய தனித்திறமையும் வெளிக்கொணர்ந்து அவர்களை வெளிச்சம் போட்டு காட்டுவதில் மிகச்சிறந்ததாக இந்த நிறுவனம் இருக்கிறது. அதில் என்னுடைய பார்ட்டிசிபேஷன் அல்லது பங்களிப்பு, நானும் அதில் தொடர்ந்து இருக்கிறேன் என்பதிலே நெஞ்சை நிமிர்த்து சொல்லுகிறேன். இது நிமிர் இலக்கிய வட்டத்தினால் நான் அடைந்த பயன். ஐயா அவர்கள் வந்துவிட்டார்கள். இந்த
அருண் பாரதி ஐயா வாங்கய்யா 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 வாங்கய்யா. நாமெல்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த முதல் புத்தகத்தை வெளியிட இருக்கின்ற திரைப்பட பாடலாசிரியர் ஐயா திரு அருண் பாரதி அவர்களும் அவருடைய துணைவியார் திருமதி பத்மாவதி அருண் பாரதி அவர்களும். நீங்கள்லாம் தொலைக்காட்சி தொடரில் தொடர்ந்து பார்த்தீங்களான்னா அதுக்கெல்லாம் வசனம் எழுதுகிறவங்க இந்த மாதிரி தான். நேரடியாக உங்கள் சந்தேகத்தை கேட்டுட்டு கதையினுடைய போக்கு எப்படி இருக்கணுங்கிற கருத்தையெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஆமாம், நான் நினைக்கிறேன் நாங்கள் தொலைக்காட்சி தொடர்களை அதிகம் பார்ப்பது கிடையாது. ஆனால் பெண்கள் பார்த்து அப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு பெண்ணின் மனம் அதில் வெளிப்படுகிறது. அவங்கள நேரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. அம்மா அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என்று வரவேற்கிறேன். திரு புருஷோத்தமன் அவர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழன், அது ஒரு ஆராய்ச்சி நூல். அவர் சுமேரிய நாகரிகத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணி எழுதி கொண்டே இருக்கிறார். அதில் தமிழனுடைய வரலாறு என்ன, தொல்காப்பியம் என்ன சொல்லுகிறது, அவர் எப்படி இந்த நூலை கையாண்டிருக்கிறார் என்ற அனைத்து விவரங்களும் சஸ்பென்ஸ், அதையெல்லாம் நம்மெல்லாம் காசு கொடுத்து புத்தகத்தை வாங்கி படிக்கணும். ஒரு படைப்பாளனுக்கு உள்ள வெற்றியே அவனுடைய 1000 புத்தகங்கள் போட்டால் அன்னைக்கே விற்பனை ஆகணும். அப்போ தான் தமிழன் விழிப்புணர்வோடு இருக்கிறான், கடந்த காலத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசையோடு இருக்கிறான் என்று பொருள். இந்த புத்தகத்தை அனைவரும் வாங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைத்து பல சிரமங்களுக்கு மத்தியில் இந்த ஆராய்ச்சி நூலை எழுதி அதில் அவரே குறிப்பிட்டிருக்கிறாராம், இதுதான் முடிவு என்பதல்ல, இது என் அனுமானம், இதை பற்றி தொடர்ந்து கூட ஆராய்ச்சி செய்து கருத்து மாறுபாடு இருந்தாலும் கூட தெரிவிக்கலாம் என்ற நேர்மை மிகச்சிறப்பு என்று எனக்கு முன்னால் பேசிய முனைவர் திரு பாலசுப்ரமணிய சுந்தரம் அவர்கள் மிக அருமையாக சொல்லியிருந்தார்கள். புத்தகத்தை படித்துவிட்டு அதன்படி நடந்து அந்த புத்தகத்தின் கருத்துக்களை பல்வேறு தரப்பினரிடம் கொண்டு சேர்த்து நாம் திருமணங்களிலோ மற்ற நிகழ்வுகளிலோ இது போன்ற புத்தகங்களை மற்றவர்களுக்கு பரிசாக கொடுப்பதன் மூலம் இந்த புத்தக ஆசிரியருடைய எண்ணங்கள் அனைவருக்கும் சென்று செல்லும் என்ற வேண்டுகோளை மட்டும் வைத்து சிறப்பு ஆசிரியர் அனைவரும் வந்துவிட்ட காரணத்தால் எனக்கு வாய்ப்பளித்த நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய நிறுவனருக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் நூல் ஆசிரியரை மீண்டும் ஒரு முறை பாராட்டி அவருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான முறையிலே வாழ்த்துறை வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஒரு மனிதன் ஆசைப்படலாம், ஆனால் இவர் பட்டது கொஞ்சம் பேராசை மாதிரி தான் தெரிஞ்சது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நாடகங்கள் பார்க்கலாம், சீரியல்களில் பாருங்கள், வந்திருக்கவங்ககிட்டே நீங்கள் டவுட்டில் கேட்கணும்னு சொன்னது அதை விட ஒரு படி மேலாக சென்று ஒரு மிகப்பெரிய திறனாய்வுக்கு இங்கே நம்மளை இட்டு சென்றிருக்கக்கூடிய செந்தமிழ் விஜயன் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு நம்முடைய அருமை கவிஞர் திரு இளங்கோவன் அவர்களை அன்போடு மேடை கிடைக்கின்றோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அத்தனை தமிழறிஞ பெருமக்கள் மேடையில் வீற்றிருக்கின்றார்கள். தமிழை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வப்பட்டு முன்னர் பேசிய அன்பர்களுக்கும் இனி பேசவிருக்கும் அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கம். நண்பர் புருஷோத்தமன் என்னுடன் ஆரம்ப கல்வியிலிருந்து பயின்றவர், தமிழ் ஆர்வம் மிக்க உள்ளவர். பொறியியல் துறையில் மட்டும் அவர் சிறப்பல்ல, தமிழை வளர்ப்பதிலும் அவர் சிறந்தவர் என்பதை இந்த காலகட்டத்தில் பிற்காலத்திலே நான் புரிந்து கொண்டு என்னையும் என்னுள் இருக்கும் திறமையும் அவர் வளர்க்க ஆர்வப்பட்டு நான் ஒரு கவிஞனாக மிளரச் செய்தவர் அவர்தான். இத்துணை பெரிய அன்பு உள்ளம் கொண்ட அவர் 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் அப்படி என்ற இந்த ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிட்ட போது நான் கொஞ்சம் யோசித்தேன். 5000 ஆண்டுகளுக்கு முன் தான் தமிழ் வளர்ந்ததா? இல்லை, தமிழ் வளர்ந்த விதம் கல் தோன்றி முன் தோன்றிய தமிழ், கல் தோன்றுவதற்கு முன்னே தோன்றிய தமிழ். 5000 குறிப்பிட வேண்டிய காரணம் என்ன என்பதை அவரிடம் கேட்டபோது அவர் சொன்னது, சுமேரிய நாகரிகம் ஆரம்பித்த காலம் 5000 ஆண்டுகளுக்கு முன்தான். ஆனால் அதற்கு முன்னரே தமிழ் வளர்ந்து விட்டது. சுமேரிய நாகரிகம் எல்லா நாகரிகத்துக்கும் முன்மாதிரியாக ஒரு நாகரிகம். நீங்கள் அந்த புத்தகங்களை படித்து பார்த்தால் தெரியும். கட்டிடம், பேச்சு, கலாச்சாரம், பண்பாடு, சட்டம், கணிதம்
முக்கியமாக கணிதத்திலே அவர்கள் மிக உயர்ந்த நிலைக்கு இருந்தார்கள். 5000 ஆண்டுகளுக்கு முன் கணிதத்திலே அவர்கள் உயர்ந்திருந்தார்கள் என்றால் அதன் பின்புலம் எப்படி இருந்திருக்க வேண்டும்? 5000 ஆண்டு அல்ல, முன்னரே வந்திருக்கிறார்கள். அது லெமுரியா கண்டத்திலிருந்து சென்றதாக ஒரு ஆராய்ச்சி குறிப்பு இருக்கிறது. நோவா என்று சொல்வார்கள், ஆதி ஆகமத்தில் நீங்கள் படித்தால் தெரியும். அப்படி இந்த தமிழர்களுடைய வளர்ச்சி என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே ஆரம்பித்து விட்டது. குறிப்பாக சுமேரியர் நாகரிகம் என்பதுதான் முதல் நாகரிகம், உலகத்தில் முதல் நாகரிகமாக பதிவு செய்யப்பட்ட நாகரிகம். அதன் பின்னரே எகிப்து, பாபிலோன் நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம், இப்படி நாகரிகங்கள் பலது தோன்றின. ஆனாலும் சுமேரிய நாகரிகம் தான் முதல் நாகரிகம். அவர்கள் ஊர் என்ற ஒரு கட்டிடத்தை நிறுவி அதற்குள் வாழ்ந்தார்கள். அதாவது நகர நாகரிகத்தை வளர்த்தவர்கள் என்பதிலே முன்னோடி அவர்கள்தான். இப்படியான ஒரு சிறப்புகள் பெற்ற சுமேரிய நகரம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னரே இருந்தது என்ற ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றது. லெமுரியா ஆதாரங்கள் நம்ம தேடிக்கொண்டிருக்கிறோம். கீழடி நாகரிகம் அதற்கு முன்னரே வந்தது என்று ஆதாரங்கள் இப்போ நமக்கு கிடைத்து கொண்டு இருக்கின்றது. தமிழ் என்பது ஒரு பெரிய கடல், அதில் நாம் இப்போது தான் நீந்து ஆரம்பித்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு முன்னோடிகள் பலர் ஆங்கிலேயர்கள் தான் நமக்கு முன்னோடிகளாக இருந்திருக்கிறார்கள். பாவனர் மற்றும் உவே சாமிநாத ஐயர் போன்றவர்கள் தற்போது நமக்கு அது பின்புலமாக அவர்கள் நம்மை வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல் நாம் தமிழர் நாகரிகம் சிறப்பு வாய்ந்த நாகரிகம், எல்லாவற்றிலும் முன்னோடியான நாகரிகம். புருஷோத்தமன் அவர்கள் அந்த எழுத்து வடிவம், பேச்சிலிருந்து வந்தது, இசை, இப்படியான பல்வேறு குறிப்புகளை ஆதாரங்களோடு குறிப்பிடுகிறார். அதாவது உண்மையை பேச வேண்டும், உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழ் எப்போது எங்கு என்பதிலே ஆதாரமாக அவர் ஆராய்ச்சி குறிப்பில் தெரிவித்திருப்பது உண்மையிலே ஒரு பெரிய நிகழ்ச்சி. இது சாதாரணமாக எல்லோராலையும் முடியாது. அதற்கான ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு அவர் அதில் செயல்பட்டிருப்பது அந்த புத்தகத்தில் தெரியும். அந்த எழுத்து வடிவங்களை அவர் விளக்கும் விதம், அந்த எழுத்து எப்படி பிறந்தது என்பதை சொல்லும் விதம் நமக்கு ஒரு நல்ல ஒரு உணர்வை தருகிறது. தமிழ் 5-6 ஆண்டுகளுக்கு முன்னே எழுத்து வடிவம் பெறுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகள் இருந்திருக்கிறது என்பது அவர் நல்ல ஒரு செயலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல் இந்த குறிப்பு புத்தகம் நம் வீட்டில் எல்லோரும் வைத்திருக்க வேண்டிய ஒன்று. இது ஒரு புத்தகம் மட்டுமல்ல, அது பொக்கிஷம், பெட்டகம். நான் படித்து பார்த்த விதத்தில் மலைத்து போனேன். நான் அநேக புத்தகங்களையும் படித்திருக்கிறேன். இப்போதெல்லாம் புத்தகம் படிக்கிறதோட குக்கு எஃப்எம் இந்த மாதிரி எல்லாத்தையும் சுருக்கமாக காதில் கேட்குற மாதிரி ஆடியோவில் இதெல்லாம் வந்துருச்சு. சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், இது மாதிரி கதைகளை கூட குக்கு எஃப்எம்லேயே படிக்கலாம். அந்த மாதிரி வந்தபோது கொஞ்சம் சோம்பேறி ஆக்குறாங்க. புத்தகம் படிக்கிற அந்த இதெல்லாம் கான்செப்டெலாம் கொண்டாட மாட்டேன்றாங்க. புத்தகம் படிப்பதில் தான் நமக்கு புரிதல் அதிகமாக இருக்கும். நமக்குள்ளே இருக்கும் எழுச்சியும் தெரியும், நமக்குள்ளே இருக்கும் எண்ணங்களும் ஓடும். அதனால் புருஷோத்தமன் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியது அவருக்கு மட்டும் சிறப்பல்ல, ஒவ்வொரு தமிழருக்கும் சிறப்பு, தமிழ் ஆர்வலர்களுக்கும் சிறப்பு என்பதை கூறிக்கொண்டு, எனக்கு குறிப்பிட்ட நேரம்தான் அவர் வழங்கினார். இருந்தால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டேன். அவர் வாழ்த்துரை கவிதையாக படித்து அதை இங்கே படிக்கலாம் என்று உள்ளேன். படிக்கிறேன். புருஷோத்தமன் அறிந்தே வைத்தனரோ உயிரினத்தில் உயர்ந்தவன் என அடித்தட்டிலிருந்து ஆதவன் என உதித்தான். ஆரம்ப பாடசாலை முதல் நண்பன். படிப்புக்கென வந்த சென்னை படிப்பில் சிகரம் முடித்தார். பொறியியல் கல்வியில் முனைவர். பெற்ற முனைவர் பட்டம் சிகரம் வாழ்வில். கற்றவரும் மற்றவரும் போற்றும் வாழ்வு. கிஞ்சிதமும் தவறாத நேர்மைப்பணி.
அஞ்சாது சென்றார் அயலூர் பணி, ஆரம்பித்தது ஈராக்கில் ஆராய்ச்சி பணி, சிந்தித்தார் தமிழில் ஆய்வு, அடியெடுத்தார் சுமேரியர் ஆய்வு பணி, அல்லும் பகலும் அயராமல் ஆராய்ந்தார் துப்பில்லம் பயிலகம் தூய சங்க மொழி, பதப்படுத்திய களிமண் வரி எழுத்து, நினைவுபடுத்திய திண்ணைப்பள்ளி, துக்கராம் பிள்ளை ஆசிரியர் பணி, களிமண்ணென மாணவனையும் கலங்கரை விளக்கமாக்கினார். இத்துணையிலும் சுமேரியர் ஆய்வு புத்தகம் அல்ல, போற்றி பாதுகாக்க பெட்டகம், பேச்சிலிருந்து உருவான எழுத்து வார்த்தை விளக்கம் அருமை, அனைத்தும் தொடர்பிட்ட ஆராய்ச்சி குறிப்பு புத்தகம், தொட்டனை தூரும் என தொடரும் ஆராய்ச்சி வளர்ந்து நித்தம் புதுமைகள் மலர்ந்து நில்லாது ஓடும் மணிக்காட்டி, சொல்லாமல் புலரும் கதிராக, அல்ல குறையாத அன்னப்பாத்திரமாக, அதிசயங்கள் உணர்த்தும் புதையலாக, நான் வணங்கும் தமிழன்னை புகழ் மேலும் தழைக்க, வெளியிட்ட இப்புத்தக வாயிலாக அவர் புகழ் ஓங்குக. நெடிது மனமாற வாழ்த்தும் நண்பன் நான் இளங்கோவன் தியாகவேலு. நன்றி, வணக்கம். வாழ்த்துரை வழங்கிய ஐயா கவிஞர் இளங்கோவன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அருமையான முறையிலே நம்முடைய இந்த முதல் நூலானது இனிமையான முறையிலே வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்காக இங்கே வந்திருந்து இந்த நூலினை வெளியிட்ட நம்முடைய அருமை ஐயா திரு தமிழ் மணவாளன் அவர்களுக்கும், அந்த நூலினை பெற்றுக்கொண்ட டாக்டர் பாலசுந்தரம் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நூலிற்கு வாழ்த்துரை வழங்கிய ஐயா திரு செந்தமிழ் விஜயன் அவர்களுக்கும், ஐயா திரு இளங்கோவன் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நூலினை ஒட்டின ஏற்புரையை இந்த நூல் ஆசிரியர் அருமை ஐயா முனைவர் திரு பே. புருஷோத்தம் அவர்கள் வழங்க இருக்கின்றார். அவரை வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடலாசிரியர் அருமை சகோதரர் திரு அருண் பாரதி அவர்களும், அவருடைய துணைவியார் அருமை சகோதரியார் பத்மாவதி அருண் பாரதி அவர்களையும் நெஞ்சார வாழ்த்தி வருக என்று வரவேற்கின்றோம். அவை தலைவருக்கு வணக்கம், அவையோருக்கு வணக்கம், தமிழ் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இது ஒரு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். பல கட்டுரைகள் எழுதி பல ஜேர்னல்களில் இதழ்களில் பதிப்பித்துள்ளோம். ஆனால் இந்த ஃபீட்பேக் அவ்வளோவா கிடைக்கிறது அபூர்வம். இதுதான் என்னுடைய பிஹெச்டி முனைவர் பட்ட நூலுக்கு அடுத்த இரண்டாவது புத்தகம் வெளியிடுகின்ற ஒரு புத்தகம். இது பாபு சசிதரன் அவர்கள் முயற்சியால் நிமிர் பட்டரை ஆக்சுவலாக பட்டை தீட்டி வைரமாக தமிழ் அன்னைக்கு அணிகலன் பூட்டியதாக கருத வேண்டும். என்னுடைய புத்தகம் என்பதால் நான் உயர்த்தி சொல்லவில்லை. இந்த புத்தகத்தினுடைய கருவான தமிழர் நாகரிகம் உலகளவு பரவி இருந்த ஒரு நிலையில் எங்கெல்லாம் பரவி இருந்தது என்று பலர் ஆராய்ச்சி செய்திருந்தாலும் எனக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது மலேசிய லோகநாதன் என்ற ஒரு தமிழ் அன்பர். அவர் அமைத்த ஒரு யாஹூ குரூப்பில் நானும் மெட்டாஃபிசிக்ஸில் அவர் பேர் வச்சிருந்தார். மெய்கந்தர் பற்றிய ஒரு இணைய அதில் போய் சேர்ந்த பிறகு ஒரு வார்த்தை எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார், துப்பு அப்படின்ற. துப்பு என்ற வார்த்தை சுமேரியரிடத்து இருந்தது என்று அவர் அறிமுகப்படுத்தினார். துப்பு என்ற வார்த்தை என்னுடைய தாய் வழியாக பல காலமாக கேட்டு உள்வாங்கிய ஒரு வார்த்தை. நீ எப்படியாவது துப்போடு பிழைச்சிக்கணும் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த துப்பும் இந்த துப்பும் துப்பார்க்கு துப்பாய திருவள்ளுவருடைய துப்பும் எல்லாம் சேர்ந்து ஒரு பயங்கரமான ஒரு ஊக்கத்தை அளித்தது. அத்தோடு
எனது முனைவர் பட்ட ஆராய்ச்சியினுடைய ஒரு அது இன்டர்டிசிப்ளினரி சிவில் இன்ஜினியரிங்கும் இன்ஜினியரிங் எஜுகேஷனும் சேர்ந்தது. அப்போ எஜுகேஷன் கல்வி அந்த காலத்தில் எப்படி இருந்தது என்ற ஒரு ஆர்வம் எழுந்தது, ஒரு கேள்வி எழுந்தது. அதுக்கு இந்த சுமேரியரிடத்து இருந்த கல்வி முறை பற்றிய தொகுப்புகள் நிறைய. ஒரு மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் நிறைய டைம் எடுத்துக்கணும், கிளாஸ் எடுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்து. அந்த நேரத்தில் அந்த ஆராய்ச்சிக்கு அந்த காலத்தில் கல்வி முறை எப்படி இருந்தது என்று அறிய எனக்கு ஒரு ஆவல் ஏற்பட்டது. அத்துடன் ஒரு மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் சொல்லுவார், அந்த காலத்தில் எப்படி கல்வி முறை இருந்தது என்று அவ்வளவாக ஆராயப்படவில்லை என்று. இது ரெண்டும் சேர்ந்து கொண்டது. அதனால் துப்பு என்ற ஒரு கல்வி முறை கூடம் அங்கு சுமேரியரிடத்து இருந்தது. அதை அவர்கள் ஈதுபா அப்படின்னு சொல்லுவாங்க. ஈதுபா அப்படின்னா துப்பாது, நமக்கு அது தமிழ் என்றே தெரியாது. அவர்கள் கூட்டி சொல்லுகின்ற முறையில், அவர்கள் கண்டுபிடித்த முறையில் நாம் நேரடியாக பார்த்தால் அது தமிழென்றே தெரியாது. இதெல்லாம் தமிழே இல்லைப்பா அப்படின்னு சொல்லிவிடுவோம். ஈதுபானா யாரை தமிழ்னு சொல்ல முடியுமா? இல்லை. அந்த ஈதுபா அப்படின்றதில் மலேசிய லோகநாதன் ஈ என்பது இல்லம் என்று பிரித்து, துப் என்பது துப்பு என்று ஒரு குறிப்பை கொடுத்தார். இல்லம் துப்பு, துப்பு இல்லம். மீதி பா எல்லாம் இருக்கே, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அதை நாம் விரித்தோம். அதை விரித்து இல்லம் துப்பு, துப்பு இல்லம் பயிலகம் என்று. இதை எப்படி நான் மட்டும் இஷ்டத்துக்கு நானாக ஏதாவது சொல்லிக்கொண்டு போகின்றேனா என்ற ஒரு கேள்வி எழும். இதற்கு ஒரு ஆராய்ச்சி முறை வேண்டியிருக்கின்றது. சுமேரியருடைய சீர்களில் இருந்து இன்றைய கால தமிழை கொண்டு வருவது எப்படி, அதனுடைய பயன்தான் இந்த புத்தகம். அந்த பயன் ஈதுபா என்று சொன்னால் தமிழென்று தெரியாத ஒரு நிலையில் அவர்கள் கண்டுபிடித்த விஷயங்களை, தகவல்களை இன்றைய கால தமிழில் எவ்வாறு கொண்டு வருவது, அப்படி அதற்கான ஒரு முறை, ஆராய்ச்சி முறை, அது கொண்டு வரும் முறையை கூறும் புத்தகம் அது. இது தமிழர்களுக்காக, தமிழ் ஆராய்ச்சி மாணவர்களுக்காக எழுதப்பட்டது. இப்போ நான் பேசுகிற தமிழில் இது எழுதலை, ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் என்னுடைய கல்லூரி நண்பர் அவர் எழுத்தாளர், அவர் என்ன பண்ணிட்டார், அவர் பேர் சுப்ரா, அவருடைய பெண் நேம் பத்திரிகையில் வர நேம் சுப்ரா, புனைப்பெயர் சுப்ரா. அவர் முழு பெயர் சுப்பிரமணியன். ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் என்ன பண்ணிட்டார், அவர்கிட்ட இதை கொடுத்தேன் ஃபஸ்ட்டு. இதெல்லாம் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதாப்பா அப்படின்னாரு. இல்லை நீ தான் எனக்கு இந்த மாதிரி புத்தகம், அவரை முதல்ல சொன்னேன், இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை நீ எழுதி கொடுப்பா எனக்கு, நீ தான். அவன் ப்ராஜெக்ட் பண்ணும்போது தான் அவன் தான் ப்ராஜெக்ட் கம்பைல் பண்ணி கொடுத்தான் எனக்கு. நான் வீக் இன் இங்கிலீஷ் அண்ட் வீக் இன் தமிழ். நான் சுத்த மோசம் தமிழ்லேயும் ஆங்கிலத்துலேயும். சரியா, அவன்கிட்ட சொன்னேன். அப்புறமா என்ன பண்ணால், ஒரு கட்டுரையை அவன் காணி நிலம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறாங்க. அந்த பத்திரிக்கையில் என்னுடைய ஆர்டிக்கலை போட்டான். சந்தோஷம் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறமா இது ஓரளவுக்கு இவருடைய பாபு சசிதரன் அவர்களுடைய ஊக்கத்தினால் இதை ஒரு புத்தகமாக கொண்டு வந்துட்டு அவர்கிட்ட படிக்க சொன்னேன். அவர் என்ன எழுதியிருக்கார் பாருங்க, நூலிற்குள் நுழைய ஒரு சுவாரஸ்யமான வாசிப்பு அனுபவத்திற்கு தயாராகுங்கள். அது நீங்கள் வாசித்து பார்த்தா தான் தெரியும்.
எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உங்களுக்கு ஆர்வம் தமிழ் பற்றி அறிய. ஏன்னா முந்தகால தமிழ் லெமூரியாவில் போயிடுச்சு, கடலில் போயிடுச்சு, ஆற்றுல போயிடுச்சு, எரிஞ்சு போயிடுச்சு, இந்த மாதிரி போயிடுச்சு. நம்மளுடைய முந்தகால தமிழ் நம்மக்கிட்ட கிடைச்சது யாரோ எடுத்து ஐயோ இதெல்லாம் நல்லா இருக்குன்னு எடுத்து வச்சதில் ஏதோ நமக்கு கிடைச்சது, மீதியெல்லாம் எங்கே போணுச்சு? அதனால் என்ன சொல்கிறாரு மீனாட்சி சுந்தரனார், என்ன சொல்கிறாரு, முந்து தமிழ் ஆராய்ச்சி செய்தல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் ஆரம்பப்படி. நமக்கு என்னுடைய ஆர்வம் துப்பில்லம் பயிலகம் ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார், ஸோ முந்து தமிழ் ஆராய்ச்சி செய்தல் வேண்டும். அப்போ தான் நமக்கு எப்படி ஆரம்பித்தது, எங்கேருந்து மொழி ஆரம்பித்தது? அதுக்கு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே அப்படின்ற குரலை பிடிச்சிக்கிட்டேன். எல்லாரும் சொல்கின்ற பொருளிலிருந்து மாறுபட்ட ஒரு பொருளை நான் முன்வைக்கின்றேன். அதற்கு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பில் சொல்லிக் கொடுத்த ஒரு இலக்கணத்தை நான் பிடித்து கொண்டேன். அகர முதல எழுத்தெல்லாம் தொக்கி நிற்கின்றது. தொல்காப்பியம் சொல்கிறது எந்த செயல் என்றாலும் பொருள் படவே இருக்க வேண்டும், முடித்தல் வேண்டும் என்று தொல்காப்பியம் சொல்கின்றது. அவ்வகையில் இந்த திருக்குறள் முதல் திருக்குறளை கொண்டு வந்து வைக்கின்றார் பெருமகனார் திருவள்ளுவர். அகர முதல எழுத்தெல்லாம் தொக்கி நிற்கிறது. திருப்பி போட்ட பொருள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அடுத்த இதில் சொல்கிறார், ஆதி பகவன் முதற்றே. முதற்றே ஏகாரம் ஏற்றி வைக்கின்றார். ஏதோ ஒரு குறிப்பு அதில் இருக்கிறது. அது தலை தொடைக்காக அதை வைக்கவில்லை, ஏகாரம் அதற்காக வைக்கவில்லை. அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. உலகு என்று பொதுவில் வைக்கின்றார், மனிதர் என்று இல்லை, உயிர்கள் அனைத்திற்கும் என்று வைக்கின்றார். இது என்னுடைய இலக்கண குறிப்பு. முதற்றே என்பது யோக நிலையில் நாம் காணும் பொழுது உள்ளிருந்து எழும் எழுச்சி. எப்படி எழுத்து இல்லது, சொற்கள் இல்லது, நான் ஏன் இங்கு வந்து பேச வேண்டும், எனக்கு ஏன் இவ்வளவு உணர்ச்சி எழுச்சி எழுகின்றது உங்களிடம் நான் இதை கூறுவதற்கு? அந்த எழுச்சியினுடைய பிரதிபலிப்பு ஏன்? ஒரு சின்ன கன்று அது ஓடினால், இன்று எனக்கு தெரியும், எங்கள் தெருவில் எங்கள் வீட்டில் இருந்த மாடு கண்ணுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த மூளைக்கு ஓடுனதுன்னா தெரு கோடிக்கு ஓடுனுச்சுன்னா இந்த அம்மா ஒரு மாதிரி ஏதோ கத்தும். தாய்ப்பசு ஒரு மாதிரி கத்தும், ரொம்ப போகாத பார்த்து அப்படின்னு சொல்லும். இந்த உலகு என்று வைத்தது எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக என்று. ஆக முந்து தமிழ் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நாம் துப்புடையவராக இருக்க வேண்டும். இத்தோடு இல்லாமல் வள்ளுவர் யார் யார் வாய் கேட்பினும் மெய்ப்பொருள் கேட்பது அறிவு என்று சொன்னார். ஏன் இந்த மெய் என்ற சொல் சுமேரியரிடத்து பழகியிருக்கின்றது. அவன் உண்மையையும் பொய்யும் உலகத்து மெய் என்றான். நாம் அறியும் மெய் வேறு பொருளோடும் சுமேரியர் சொல்லும் மெய் இன்னும் ஆழ நோக்கு. எது உண்மையோ, எது உலகில் பரவலாக இருக்கின்றதோ அறியப்படுகிறதோ அதை மெய் என்றான். பொய்யும் மெய் என்றான். நாம் சொல்லும் பொய்யும் மெய் என்றான். நாம் சொல்லும் உண்மையும் மெய் என்றான். அதனால் மேலே ஆராய்ச்சியாளர் சொல்கிறாரு, இந்த மெய் என்றதுக்கு we don't understand what really it means. நமக்குத்தான் அது தெரியும். லோகநாதன் கூறுவார், சுமேரியர் தமிழர் என்றால் தமிழர் என்று எங்களுக்கு தெரியும், உங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். சுமேரியர் தமிழர் என்றால் தமிழர் நாகரிகமும் பாரம்பரியமும் தொடர்ந்து இருக்கின்றது, நம்மிடையே தொடர்ந்து இருக்கின்றது. பற்போலா என்ற ஆராய்ச்சியாளர் சிந்து சமவெளி சின்னங்களை ஆராய்வர் சொல்வார், சிந்துவெளி சின்னங்கள் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தவை.
தமிழ் மொழிதான் அவ்வளவாக சிதலம் அடையாமல் இருக்கின்ற திராவிட மொழி. அதனால் தமிழ் மொழி அறிந்தவர்கள் அந்த சின்னங்களை காணுதல் வேண்டும். எதனால் அந்த பாரம்பரியம் நாகரிக ஓகே அதனால நம்மால் தான் முடியும். நாம் தமிழ் கற்றவர், தமிழ் பாரம்பரியத்தில் ஊறியவர்கள் அதை காணுதல் வேண்டும். ஆனால் என்ன ஆகுது, சங்க காப்பியங்களிலிருந்து நாம் பின்னும் செல்ல மாட்டோம் என்கின்றோம், முன்னும் வர மாட்டோம் என்கின்றோம். ஐயா அருண்பாரதி மாதிரி இருக்கிறவர்கள், இக்காலத்து கவிஞர்கள், பாடல் ஆசிரியர்கள் பெரும் பங்கு ஆற்றுகின்றார்கள். முக்கியமாக அந்த கிராம நடை பாடல்கள், கிராம வழக்கு பாரம்பரியங்கள் இவற்றை கொண்டு வருவதில் உங்களின் பங்கு மிகவும் அருமையாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். இது அதாவது முன்னுக்கு வரும்பொழுது உங்களுடைய பங்கு நிறைய இருக்கின்றது. நீங்கள் பின்னுக்கும் சென்று பார்த்து கொண்டு வர வேண்டும். தொல்காப்பியத்தை மக்கள் அனைவரும் புரிந்து கொள்ளுமாறு நீங்கள் செய்தல் வேண்டும். என்னுடைய ஆராய்ச்சி தொல்காப்பியரின் மரபியல் சார்ந்தும், அந்த மரபியல் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு காணுதலுக்காக சுமேரியருடைய காப்பியங்களையும் சிந்து சமவெளி சின்னங்களையும் நான் ஒப்பிட்டு காணுகின்றேன். உலகத்திலேயே சிந்து சமவெளி சின்னங்களை ஒரு தமிழ் பாடலாக பார்த்த முதல் மாணவன் நான். மாணவன் நான். இதை ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால், பற்போலா மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர் நிறைய ஆராய்ச்சி செய்துள்ளார். அவர் தமிழ் அறிந்த மாணவர்களை இந்த சின்னங்களையும் மற்ற தகவல்களையும் அறிந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். இது எல்லா ப்ரொஃபஸருக்கும் உள்ள பிரச்சனை. நான் எங்கே முடிக்கிறதுன்னு தெரில. நேரம் கருதி கிளாஸாக இருந்தேன்னா ஓகே நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பிரச்சனை இல்லை. ஓகே, நானே எதிர்பார்க்கவில்லை, நான் இவ்வாறு பேசுவேன் என்று நானே எதிர்பார்க்கவில்லை. நான் என்னென்னமோ எழுதி வந்தேன். கடைசியில் என்னுடைய நடை விஜயன் அவர்கள் சொல்லிய சில கருத்துக்களும், பாலசுந்தரம் ஐயா அவர்கள் சொன்ன கருத்துக்களும், நண்பர் இளங்கோ சொன்ன கருத்துக்களும் என்னை வெகுவாக ஊக்கப்படுத்தி விட்டது. அதனால் நான் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொண்டேன். தாமதத்திற்கு மன்னிக்கவும். இது மிகவும் சிறப்பான ஒரு ஆராய்ச்சி புத்தகம். இது எழுதியது இளம் ஆராய்ச்சி மாணவர்களுக்காக எழுதியது. அத்தோடு ஆர்வலர்கள், தமிழ் ஆர்வலர்களும் இதை கொஞ்சம் எடுத்து படிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை உங்களிடம் வைத்து, இது ஒரு எனக்கே நானே சொல்லிக்கொண்ட ஒரு இந்த மீட்டிங்கை வந்து பப்ளிக் வைவா, பிஹெச்டி வைவாவோஸ் மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ உங்களிடம் இருந்த கேள்விகள் நான் எதிர்பார்க்கின்றேன். நேரமின்மையினால் யாராவது ஓரிரு கேள்விகள் கேட்க வேண்டும் என்றால் முடிந்தால் என்னால் பதிலளிக்க முடிந்தால் பதிலளிப்பேன் என்று நான் உங்களிடம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கணிதத்தில் சேர்ந்தவர். இந்த சுமேரியர் நாகரிகமே முதல்ல கணிதத்தின் அடிப்படையில் ஒரு பெரிய முன்னோடி நாகரிகம். அந்த ஜீரோவை கண்டுபிடிச்சதே அவங்க தான். அதை பற்றி சொல்லுங்க. சரி, இது ஆக்சுவலாக எண்ணாகி எழுத்தாகி யார் பாடியது? அப்பர். எண்ணாகி எழுத்தாகி என்ற ஒரு சொற்றொடருக்கு, கவிதைக்கு இலக்கணம் நாம் சுமேரியரிடத்து காண்கின்றோம். அன் என்ற தெய்வம் 60 என்ற எண்ணால் குறிக்கப்படுகிறது.
அன் என்றால் கடவுள், வானம். அன் என்பது ஆண் என்றும் படிக்கலாம். நமக்கு தெரிந்த வகையில் 60 ஆண்டுகள் என்றால் உடன் நமக்கு புரியும். இந்த 60 ஆண்டுகள் என்ற எண் எங்கிருந்து வந்தது என்ற ஒரு கேள்வி எழும். இப்போ கம்ப்யூட்டரில் 0 and 1 இருக்குது. நம்ம டெசிமல் சிஸ்டம் 0 to 10 எடுக்கிறோம். அவங்க வந்து 0 எழுதலை, ஆனால் இடத்தை குறிக்கும், நம்ம 0ன்னு போடுற இடத்தை குறிக்கும் தத்துவம் ஒரு டூல் அவங்க டிவைஸ் பண்ணிட்டாங்க. அவங்க 0ன்னு நாம் போட்டது வந்து இங்கே தான் போட்டோம், ஆனால் அந்த இடத்துக்கு உள்ள ஒரு குறிப்பை அவர்கள் அப்போவே எடுத்து விட்டார்கள். இதோடு இன்னொரு முக்கிய கோட்பாடு, இது என்னுடைய கோட்பாடு, கருத்தியல். ஆரம்பகால சுமேரியர் எங்கிருந்து வந்தனர் என்றும் அவர்கள் எங்கு சென்றனர் என்றும் மேலை நாட்டு ஆராய்ச்சியாளர்களால் கூற முடியவில்லை. அவர்கள் எந்த மொழி பேசினார்கள் என்றும் இன்று யாரும் அந்த மொழி பேசவில்லை என்றும் அவர்களால் கூற முடிந்தது. அவர்களால் ஏன் அப்படி கூற முடிந்தது என்று அவர்களால் விளக்கமும் கொடுக்க இயலவில்லை. இவை சில கேள்விகளை நம்மிடம் தொக்கி நிறுத்துகிறது. அந்த கேள்விகளுக்கு நாம் ஆராய முனையும் பொழுது நமக்கு சில கோட்பாடுகள், சில கன்ஸ்ட்ரக்ட்ஸ், இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த வகையில் அவர்களுடைய பூர்வீகம் என்று சொல்லுகின்ற தில்முன் என்ற இடம் தில்லை முனை என்றும், தில்லை முனை கன்னியாகுமரியாக இருக்கலாம், முசிறியாக இருக்கலாம், இலங்கையாக இருக்கலாம், அந்த பக்கம் சிங்கப்பூராக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு மலைப்பிரதேசம், ஒரு கடல், ஒரு காடு, ஒரு பாரடைஸ் மாதிரி அந்த எல்லாம் சேர்ந்த ஒரு இடம் தான் தில்லை முனை. இந்த செடி கூடும் அவர்கள் குறிப்பாக சொல்வார்கள் கிஞ்சுகம் அப்படின்ட்டு. கடலில் விளையும், கடலில் உருவாகும் ஒரு செடி வகை, ஒரு மர வகை, கல்யாண முருங்கை. ஆமாம், அவர் கேள்வி கேட்டார். ஓகே, அதோடு சரிதாப்பா. ஆண்டவன் என்ற கடவுள் எண்ணாலும் எழுத்தாலும் குறிக்கப்பட்டார். அன் என்பது எழுத்து, 60 என்பது நாம் இன்று வழக்கில் இருக்கும் எழுத்து. ஆண்டவன் ஆண்டுகள் என்பது அதனுடைய விரிவு எண். அத்தோடு 0 என்ற இடத்தை குறித்தார்கள், அதற்கு குறியீடு இல்லாமல் இருந்தது. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பொறுமையாக கேட்டதுக்கும் நன்றி. மிக்க நன்றி ஐயா. இந்த துப்புக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஒரு சூட்சம் இருக்கின்றது இன்றைக்கி தான் புரிஞ்சுது. ரொம்ப சந்தோஷம். அருமையான, காலத்தால் அழியாத ஒரு மிகப்பெரிய படைப்பான 5000 ஆண்டுகளுக்கு முன் தமிழன் என்ற இந்த படைப்பினை படைத்திட்ட முனைவர் திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தோடு நம்முடைய முதல் அமர்வானது இங்கே நிறைவு பெறுகின்றது. மேடையில் இருப்போரை அப்படியே அமரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் திரு அருண்பாரதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நேற்றைய பொழுதையும் இன்றைய நினைவுகளையும் நாளைய எண்ணங்களையும் அடையாளப்படுத்தக்கூடிய நாட்காட்டி இங்கே வெளியிடப்பட இருக்கின்றது. நிமிர் இலக்கிய வட்டத்தினுடைய பெருமையை போற்றும் வகையில் இங்கே இந்த நாட்காட்டியானது வெளியிடப்பட இருக்கின்றது. நம்முடைய அருமை ஐயா திரு சேதுராமன் அவர்களையும் தோழர் சே ஹரிபிரசாத் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நம்முடைய திரைப்பட பாடலாசிரியர் திரு அருண்பாரதி அவர்கள் இந்த நாட்காட்டியினை வெளியிட நம்முடைய அருமை ஐயா திரு சேதுராமன் அவர்கள் இந்த நாட்காட்டியினை பெற்றுக்கொள்கின்றார்கள். திரு ஹரிபிரசாத், தோழர் ஹரிபிரசாத் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அருமை சகோதரர் திரு சண்முகம் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
அம்மா அவங்களே கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க. அம்மா வாங்கம்மா மேடம். அப்படியே நில்லுங்கம்மா, எல்லாருக்கும் அப்படியே கொடுத்துருங்க சார். அப்படியே பாருங்க. வாமா உள்ள வாமா. கையில் வச்சுங்க. அம்மா வாங்கம்மா, அம்மா கொடுங்க. இவங்க தான் கலண்டர் போட்டு கொடுத்தாங்க. அப்படியே கையில் வச்சுருங்க. வாமா வாமா நீ மேலே ஐயா ஒரு சுட்டு கூட அப்படி சொல்லிக்கோங்க. அப்படியே வாமா மேலே வா அப்படியே சார், அப்படியே வச்சு நில்லுங்க சார். நீங்கள் வச்சுக்கோங்க. வேணா வச்சுக்கோங்க. வேறு யாருக்கா வேணுமா? அப்படியே அப்படியே தள்ளிடுங்க. அப்படியே கொஞ்சம் காமிக்கிற மாதிரி வேறு யாருக்கா வேணும்? நீங்கள் அப்படியே நீங்களே வச்சுக்கோங்க கையில். ஹரி வந்துருங்க நீ நின்னீங்க கையில் வச்சு அண்ணா நீங்கள் வாங்கண்ணா. சார். அப்படியே எப்படி வந்துருக்கு சார்? வாங்க மேடம் நீங்கள் இல்லை இப்படி ஹைட்டாக இருப்பீங்க. ஹைட்டாக இருப்பீங்க. அருமையான முறையிலே இந்த நாட்காட்டியினை வெளியிட்ட ஐயா உள்ளிட்ட அத்துணை அன்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை விழா குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம்.